Hi friends, in the video how to install custom fonts in புது Kinemaster version 6.0627. So first of all உங்களோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க கஸ்டம் ஃபாண்ட்ஸ், அதாவது புது ஃபாண்ட்டில் வச்சுருப்பீங்களா, செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் பர்டிகுலர் இன்ஸ்டால் ஸ்டோரேஜில் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, எங்கிட்ட இருக்கிற ஜிப் ஃபைல் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி எனக்கு தேவையான ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு நேமில் சேவ் பண்ணிக்கிறேன். அதுவும் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கிற பேரை சேவ் பண்ணி. ஸோ உங்கள் புது கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிங்க. இதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பின்லையும் கொடுக்குறேன், நோட் பண்ணிங்க. ஸோ ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன், ஒரு 16:9 ரேஷியோவில் ஓப்பன் பண்ணுறேன். அலோவ் கொடுத்துருங்க மீடியாவை. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிடுச்சா இப்போ ஒரு பிளாக் ஸ்க்ரீன் ஒன்று எனக்கு தேவைப்படுது. ஸோ அப்போ தான் நான் டெஸ்ட் லேயர் வைக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு ஒரு லேயர் தேவைப்படுது. இப்போ டெஸ்ட் லேயரில் உங்கள் நேமை டைப் பண்ணிக்கங்க. ஸோ டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது ஃபாண்ட் இருக்கா, லேயரில் போய்ட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கஸ்டம் ஃபாண்ட் என்ன வேணும். ஸோ நீங்கள் யாருக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்க தெரியுமா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள் உங்கள் மொபைலில். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருங்க ஃபாண்ட்ஸ் அப்லோட்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது அந்த இடத்துல TTF OTF அப்படின்னு இருந்தால் அதில் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ண செலக்ட் ஆகும். செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க, டிக் கொடுங்க. சரிங்களா? ஸோ இதே ப்ராசஸர் தான் ஒன் செகண்ட் நான் செஞ்சு காட்டுறேன். மறுபடியும் அதுக்குள்ள போங்க. ஃபாண்ட் அப்லோட் அப்படிங்கிற ஃபைலில் இப்போ பார்த்தீங்கன்னா TTF இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது செலக்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களோட எல்லா ஃபோல்டரையும் பண்ணலாம், தனித்தனியாகவும் பண்ணலாம், இல்லை மொத்தமாக TTF ஃபைலில் இருந்ததுன்னா அதையும் மூலமாக பண்ணலாம். ஸோ அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லா ஃபைலுமே நான் காப்பி பண்ணிட்டேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு டைம் கைன்மாஸ்டர் ஃப்ரெஷ் வெளியே போயிட்டு உள்ளே வாங்க. இப்போது அதே ப்ராஜெக்டில் உள்ளே போங்க. இப்போ போய் இந்த டெஸ்ட்ல கிளிக் பண்ணி ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை கிளிக் பண்ணுங்கள், டிக் கொடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஃபாண்ட் வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ பக்கம் லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ until then, bye from SCI-FI and Tech. Bye.